ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது. அருணிக்ஸலோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு. வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் 19 லட்சத்திலிருந்து. பிரதமர் நரேந்திர மோடியின் 3வது ஆட்சி காலத்தில் முதல் 100 நாட்களில் சுமார் 7258 செல்போன் டவர்கள் அமைக்கப்பட்டதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். மத்திய அமைச்சரவையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற முதல் 100 நாட்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சாதனைகளை அந்தந்த துறைசார் அமைச்சர்கள் வெளியிட்டு வருகின்றனர். அந்த வகையில் தொலைத்தொடர்பு துறையில் 100 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட சாதனைகள் குறித்து மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா செய்தியாளர்களுடன் பேசினார். அவர் பேசுகையில், இந்தியாவில் செல்போன் தொலைத்தொடர்பு இணைப்புகளை பெற்று பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 90 கோடியிலிருந்து 117 கோடியாக உயர்ந்துள்ளது. உலக அரங்கில் தொலைத்தொடர்பு சந்தையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்துள்ளது. இப்போது இணைய சேவைகளை பயன்படுத்துவோர் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. அதன்படி இந்தியாவில் 95 கோடி மக்களே இணைய சேவை சென்றடைந்துள்ளது என்று சிந்தியா பேசினார். மேலும் பொதுத்துறை தொலைத்தொடர்பு நிறுவனமான BSNL நிறுவனத்தின் 4G இணைய சேவையை உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே பிரதமர் மோடியின் கனவாக உள்ளதாக ஜோதிராதித்ய சிந்தியா குறிப்பிட்டார். சொந்தமாக 4G இணைய சேவையை வழங்குதல் மற்றும் அதன் தயாரிப்பு தொழில்நுட்பத்தில் உலகளவில் 6வது நாடாக இந்தியா மாறி உள்ளதாகவும், செப்டம்பர் 15ஆம் தேதி வரை 100 நாட்களில் நாடு முழுவதும் 7258 தொலைத்தொடர்பு கோபுரங்கள் நிறுவப்பட்டுள்ளன என்றும் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார்.